ஆற்காடு உள்ள நிலத்தை நாங்கள் 18 சென்ட் வாங்கியிருக்கோம். அந்த நிலத்துக்கும் கம்யூனிஸ்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த நிலத்தை என்னோடதுன்னு சொல்லி அபகரித்து வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னா எழுதி பேசி பிடிச்சி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 பேர் இதில் பட்டா ரிஜிஸ்ட்ரு எல்லாமே காப்பி எல்லாமே ஐடி ப்ரூஃப் எங்கள்கிட்ட எல்லாமும் இருக்குது. அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு இவங்க கேட்கணும்ல, அவங்கள கேட்குறதே கிடையாது. வராங்களா வந்து நிற்கிறது வாசல் நிற்கிறது நின்று பேசிட்டு அவங்க போயிட வேண்டியது. திருப்பி 10 நாள் கழிச்சு அவங்க ஆரம்பிக்க வேண்டியது. அப்போ என்ன கவர்மெண்ட் கரெக்டாக உங்கள் இடத்துல சொல்லுங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம். உங்கள் ஊர்? எங்கள் ஊர் நல்லடமுக்கட்டில். உங்கள் வீட்டுக்கும் அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பக்கத்தில் உள்ள இடம் தென்னந்தோப்பு. அந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஹைகோர்ட்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் ஆர்டர் வந்துருச்சு. இது என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் வந்தாருன்னா ஒன்னே பேசி முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு தான் சாதகமாக போகும் வந்து நமக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ண முடியல. அது சட்டம் எல்லாருக்கும் இல்லைம்மா. உங்களை ஹைகோர்ட் ஆர்டர் நீதியை வந்து நிலைநாட்டுன்னு கேட்குறீங்க அதானே? பிரச்சனை பண்றாங்க. மக்கள் இருக்காங்கம்மா உங்க பக்கம், நாங்க இருக்கிறோம். நீங்க தைரியமா சொல்லலாம். இப்ப எஸ்பி கிட்ட சொல்லிருக்கீங்க. எஸ்பி என்ன நடவடிக்கை எடுத்தாரு? எஸ்பி என்ன ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. எத்தனை வாட்டி பீஸ் மீட்டிங் 5 நட போட்டாங்க. அந்த 5 நடைக்கு பீஸ் மீட்டிங் வரவே இல்லை. அவங்க யாரும் வரல. என்ன காரணம்? இதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படி இல்ல, அவங்க ஏன் வரலையா? அவங்க வரலையே. இருந்து வரலையா? இருந்து வரல. எது தரப்புக்கு வரவே இல்ல. நாங்க தான் போனோம் 5 நடையும். அப்ப இன்னைக்கு போட்டா இன்னைக்கு மட்டும் எப்படி வருவாங்க? இன்னைக்கு அளக்குறேன்னு சொன்னாங்க. ஏன் அளக்கல? நீங்க ஹைகோர்ட்ல தீர்ப்பை இவங்க வந்து நடைமுறைப்படுத்தல அப்படிங்கறத மறுபடியும் ஹைகோர்ட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அந்த வழக்கறிஞர் வச்சு சொல்லியாச்சு. அங்க ஹைகோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்க. சரி சரி. அது ஏன் கவர்மெண்ட் அப்ப என்ன பண்றாங்க? அப்ப தனிப்பட்ட நபரா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அப்ப வந்து போலீஸ் வந்து கேட்டா உடனே நாங்க கொல்லக்குள்ள போறோம்னு சொன்னோம்னு அப்ப வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் பக்கம் போலீஸ்னு கிடையாது, அதிகாரிகள் இது தரல. கேட்டா கொல்லக்குள்ள போறோம்னா குடும்பத்தோட வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க. எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்றோம். ஆமா. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எஸ்பி ஆபீஸ் இருக்குது, வேஸ்ட்ங்கற. அப்ப எதுக்கு? எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. இப்ப எங்கள்கிட்ட ஒரு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க கொண்டு காட்டுங்கன்னு கேக்குறீங்கல்ல, அவங்களையே கூப்பிட்டு கேட்க மாட்டீங்க. நீங்க அதை ஏன் செய்ய மாட்டீங்க? அப்ப என்ன? அப்ப போறது வரது அப்ப எதுக்கு உங்களை அலக்கடிக்கிறாங்க? எதுக்கு அலக்கடிக்கிறாங்க? கஷ்டப்படுத்துறாங்க. ஹைகோர்ட் நீதியை நிலைநாட்ட சொல்றீங்க. அதுதான் இப்ப வந்து அவரு ஏறிட்டாங்க அவங்க மேல. இவங்க ஹைகோர்ட் நீதியை நிலைநாட்ட சொல்றாங்க. ஆமா, அவங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு ஹைகோர்ட்ல. சீர்காழி கோர்ட்லயுமே கோர்ட்ல தீர்ப்பாயி வந்துருச்சு. அதையுமே அவங்க மதிக்கல. ஆனா அதையுமே அவங்க கேட்கலையே யாருமே. போலீஸ் ஸ்டேஷன் போறது வரது கேட்டா இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் எப்படி செய்யறது? இன்னைக்கு கூட்டம் மேல ஏறினதுனால வந்துருக்காங்க. அப்போ உயிரை கொடுத்துதான் அந்த கொலையை வாங்கணும்னு இருக்கு. அப்ப அதுக்கு சட்டம் நமக்கு சாதகமா இல்லை. அப்ப நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து தேவையில்லை. நம்மளே போலீஸ் வேலைக்கு போகலாம். ஆமா, இது பூட்டிடலாம. அதுக்கு நம்ம மக்களே சேர்ந்து பூட்டிடலாம. மக்களுக்கு பாதுகாப்பு எது கவர்மெண்ட் சம்பளம்னு தெரியல. என்னங்க இவ்வளவு ஐடி ப்ரூஃப் இவ்வளவு வச்சிருக்கோம். ஹைகோர்ட் தீர்ப்பா இருக்கு. 2ஆம் நட இது மாதிரி அழைக்கணும்னு சொல்றாங்க. அங்க என்ன அப்ப சாலை மறியல் பண்றாங்களா? சாலை மறியல் அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய காலை வணக்கம். இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் சங்கரன்கள் பக்கத்தில் நல்லடச்சாலையில் இந்த உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஒரு சகோதரர் மேலே நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த நீதியை அவங்க இடப்பிரச்சனை சம்மந்தமாக நீதியை நிலைநாட்ட சொல்லி போராடுறாங்க. 5 முறை பீஸ் மீட்டிங் பண்ணி அவங்களுக்கு நீதி கிடைக்கலையா. அவங்க சகோதரி எல்லாம் பேசியிருப்பாங்க, எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்க நீதி கிடைச்சா தான் கீழே இறங்குவேன் அப்படிங்கிறாங்க. அதிகாரிகள், காவல்துறை, தீயணைப்புத்துறையெல்லாம் வந்திருக்கிறாங்க. அண்ணா வாங்க, இறங்கி வாங்க, பேசிக்கலாம் வாங்க. இறங்கி வராதீங்க. அங்கேயே நல்லா பேசினாங்க. இல்லை அவரு உயர் மின்னழுத்த கோபுரம், அவர் உயிருக்கு போராடி நம்மளுடைய கடமை வந்து அவரை கீழே இறக்கணும். கீழே இறக்கி பேச்சுவார்த்தை கொண்டு வந்து அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறது.
உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபைனல் உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும். அவர் கீழே இறங்க சொல்லுங்க, பேச்சுவார்த்தை பண்ணும். கிடைக்காம எங்கேயும் போறது இல்லை. என்னதான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாக்கணும். கவர்மெண்ட்டுங்கிறாங்கல்ல, போலீஸ்ன்றாங்கல்ல, நம்மள்ட்ட ஒரு பேப்பர் இல்லைன்னா கேட்கறாங்கல்ல, ஒண்ணுமே இல்லாம அடுத்தவங்க நிலத்தை அபகரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் கேட்கறேன். அதுதான் அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாங்க. எங்களுக்கு எல்லாமே இருக்குது, எல்லா பேப்பரும் இருக்கு, எங்களுக்கு உள்ள அதிகாரமும் இருக்கு. எங்களுக்கு எதுவும் பேச மாட்டாங்க. இதுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு நியாயத்தை தீர்த்து வச்சாதான் எங்களுக்கு இல்ல. அவங்க கீழே இறங்கினா தானே நம்ம உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு ஃபைனல் முடிவு பண்ணலாம். ஏதாவது அதிகாரிகள் அவங்கள வச்சு அவங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். நாங்க பார்த்து எங்களுக்கு அழுது போயிடுச்சு. இல்லம்மா, முன்னாடி உள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி. அப்போ கூட மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்க, அஹிம்சை வழியில் போராடுங்க, உயிரை பணையை வச்சுட்டு என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். இப்போ காந்தியடிகள்லாம் அப்படி தானே அஹிம்சை முறையில் தானே போராடினாங்க. அஹிம்சை முறை 2014 அஹிம்சை முறையிலேயே இருந்து 2014 2026 ஆகிடுச்சு. எத்தனை வருஷம் பாருங்க. இது வரைக்கும் ஒன்றும் ஒரு நீதியும் கிடைக்கும். நியாயம் வந்து கீழே போயிடுச்சு. அநியாயம் மட்டும்தான் தலை பிரிச்சுட்டு ஆடிட்டு. பேட்டி எடுத்தாங்க. அங்கதான் வேலை பண்ணுறாங்களா? நாங்கள் ரோட்டுக்கு பார்த்தோம். கிடைக்க வேண்டிய சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. சங்கரன் பக்கத்துலேருந்து நல்ல அரும்பாக்கம் போகிற சாலை, ஆய்ப்பாடி திருப்பலாச்சின்னு வரவங்க மாற்று வழியில் போங்க, ஒரு போராட்டம் முடிகிற வரைக்கும்.